இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அதுமாதிரி ஸ்பெஷலாக எதாவது செய்யணும் அப்படின்ற வந்துட்டு நினைக்கும்போது தான் வந்துட்டு இன்றைக்கி பன்னீர் தம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த டைமில் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்க முடியாது, டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு பெரிய சட்டியை ஒன்று காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு புதினா பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா கொதி விட்டதுக்கப்புறமா சால்ட்டு அப்புறமா மசாலா பிரியாணி மசாலா போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம 1.5 சுண்டு அரிசிக்கு 3 சுண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி பன்னீரை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலர் விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்ச கேப்பில் வந்து சும்மா இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே பச்சடிக்குமே ரெடி பண்ணிட்டேன். பச்சடிக்குமே வந்துட்டு வெங்காயம்லாம் முன்னாடியே வெட்டி வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும்ன்ட்டு அதோட வந்து பச்சடியுமே ரெடியாகி முடிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு பிரியாணி ஓரளவு வெந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃப்ளேவருக்காக கலருக்காக நம்ம வந்து கொஞ்சமாக கேசரி பவுடரை தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே மூடிக்கலாம், தம் போட்டுக்கலாம். அப்புறமா முட்டையுமே நல்லா அவிஞ்சிருச்சு. இவ்வளோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிப்பு செய்யறதுக்காக போயிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான். எல்லாருமே பண்ணுறது தான் நானும் பண்ணேன். எனக்கு சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக வந்திருந்தது விருந்து. இந்த மீனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.